அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் பிரமிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்னென்னா ஆச்சரியமாக இருக்கும். இது என்னது, நமக்கும் இந்த காரியத்திற்கும் சம்மந்தமே இல்லையே, நம்ம லைஃப் இப்படி இருக்குது, ஆனால் நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குதே. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நான் 1 மணி நேரம் செய்தி முடிச்சுட்டு உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மேலே தேவன் தம்முடைய வல்லமை வைக்கணும்னு ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சத்துரு கட்டுகளை அழிந்து போகணும்னு ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், 8ஆம் வசனம், 10வது வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 10வது வசனம் படிங்களேன். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இவனுக்கும் பிரமிப்பு, அவனுக்கும் பிரமிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். பல வருஷமா, எத்தனை வருஷம் தெரியாது, பல ஆண்டுகளா 4 பேர் தூக்கிட்டு வருவான், ஆலய வாசலில் உட்கார வைப்பாங்க, பிச்சை எடுப்பான், வர்ற பிச்சையை பங்கு போடுவான், 4 பேர் தூக்கிட்டு வந்தவனுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத இவனுக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி தான் இவனுடைய ரொட்டீன் லைஃப். நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன். அப்படி முடக்குவாதத்தோடு முடங்கி போய் 10 வருஷமாக இதே நிலைமை தான்யா, 5 வருஷமாக இதே நிலைமை தான், 20 வருஷமாக இதே நிலைமை தான், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அந்த நிலைமையிலிருந்து என்னால் இன்னும் மீண்டு வர முடியல, அந்த காரியத்திலிருந்து இன்னும் என்னால் மீண்டு வர முடியல, எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை. 4 பேர் வராங்க, தூக்கி வைக்கிறாங்க, உலகமே, காவலமேடே, மணல்மேடே, குருசேகரமே, பிச்சைக்கார பையன் இப்படியே நம்மளை சொல்லுது. இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத யூஸ்லெஸ் செலவுன்னு சொல்லுது. ஆனால் நான் சொல்கிறேன், இது ஒரு ஊழியக்காரன் வருகிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா முடக்குவாதங்கள் நீங்கும், நொண்டி சப்பானி என்கிற பெயர் மாறும். அவன் குதிக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் கண்டு ஜாதிகள், ஜனங்கள் பிரமிக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை உண்டு, அதிகமான நிச்சயமான நம்பிக்கை உண்டு. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு குடும்பத்துக்கு போகிறேன், ஒரு எல்லைக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன், நான் அல்ல, நீங்கள் எனக்கு முன்னாடி போகணும், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். உன்னை கண்டு, உன் குடும்பத்தை கண்டு, உன்னுடைய வாழ்க்கையை கண்டு, உன்னுடைய வாழ்வாதாரத்தை கண்டு அநேகர் பிரமிக்க பண்ணும்படி நான் செய்ய போகிறேன். கையை தட்டி ஆமோதிச்சு ஆமென் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாத்திரமாக மாற்றுவார். போதும், நீ பிச்சை எடுத்ததெல்லாம் போதும், நீ அந்த சர்ச்சு வாசலே ஏங்கி கிடந்ததெல்லாம் போதும், நீ அந்த இடத்துல முடங்கி கிடந்தது போதும், அந்த குடும்பத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு ஒரு பேரோட, ஒரு மிகப்பெரிய சாபக்கேடோட நீ இருந்தது போதும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவானும் பேதுரும் வர்ற வரைக்கும் தான் அந்த நிலைமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவும் பிச்சை கேட்பான், அன்னைக்கு ஒரு பிச்சை கேட்டான், கேட்டது ஆள் மாற்றம் நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். சாதாரண நபர்கள்ட்ட கேட்டான், எல்லாரும் 5 10 கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவ மனிதன்ட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ட்ட கேட்டான். காந்தி தாத்தா ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு தூண்டில், அதாவது மீனை பிடிச்சி கொடுக்கறத விட தூண்டில் போட கற்றுக் கொடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை தான் செய்வான். ஆமென். நீ ஆண்டவர்கிட்ட போய் ஐயோ பாவம்னா நிற்க வேண்டாம், நீ ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்க போற. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்தான். நீ துதிக்கிற
பிள்ளைகளா நீ மாற போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் உங்க வாயில வித்தியாசமான வார்த்தை வந்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஏனோ தானோன்னு இருந்திருக்கும். ஆனா இப்ப சொல்ல போற கர்த்தர் என்னை உயரத்துல வச்சிருக்காரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை மேன்மையா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை மகத்துவத்தோட வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆமோதிச்சு இதுவரை இருந்த அந்த பிச்சைக்கார தனங்கள், இதுவரை இருந்த அத்தனுடைய உதவியை தேடுகிற அந்த வித்தியாசமான வாழ்க்கை மாறி நீ நின்று நடந்து தேவனை துதிக்கிறதை, நீ ஆலயத்திற்குள் வருகிறதை, நன்றி அறிதலோடு கர்த்தருக்கு நன்றி காணிக்கை செலுத்துவதை அநேகர் பார்க்க போறாங்க. கையை தட்டி ஆமோதிச்சு சொல்றாரு, என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். உனக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை. லண்டன்ல ஒரு பிள்ளை இருக்கா, என் ஊழியத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை. வருஷம் அந்த ப்ராஃபஸி மீட்டிங் அப்போ அந்த டைம் முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவா. நான் வாக்குத்தத்தத்தை தான் அனுப்பிடுவேன், எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி அந்த பிள்ளைக்கு அனுப்பிடுவேன். ஆனால் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கால் வரும், அண்ணே இன்னைக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்பா. அதான் உனக்கு அனுப்பிட்டேனே. அவள் சொல்லுவா, இல்லை இல்லை உங்கள் வாயால் என் காது கேட்க சொல்லுங்க. சொல்லுவேன், மறுபடியும் சொல்லுவான், இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுவேன், மறுபடியும் சொல்லுவேன், இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஏன்? வாக்குத்தத்தங்கள் அட்டையில் படிக்கிறதுக்கும் ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நோக்கிப்பார், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் நன்மை செய்கிறவராக இருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறேன். அதுதாங்க நடந்தது. பொழுது நாள் ஒரு வண்ணம், பொழுது ஒரு மேனியாக அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. ஒருவேளை தாய் தகப்பன் இருந்தாங்களான்னு தெரியாது. கற்பனையில் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். தாய் தகப்பன் இருந்துதான் என்ன சொல்லுவாங்க, புள்ள போகுது, எங்க கோயில் வாசலுக்கு போகுது, பிச்சை எடுக்க போகுது, இன்னைக்கு எவ்வளவு வருமோ தெரியலையே. ஒரு நல்ல தாய் நல்ல தகப்பனா இருந்தா என்ன செய்வான்? அதானே யோசிப்பான். ஒரு புள்ள வருமானம் வெளியில வேலைக்கு போகும்போது, புள்ள இன்னைக்கு வேலைக்கு போகுது, வருமானம் எவ்வளவு கொண்டு வருமோ தெரியலையே, முடியாத ஒரு குழந்தையாச்சே, முடியாத ஒரு பிள்ளையாச்சே, இன்னைக்கு என்ன வரும்? ஆனா என்னைக்கும் இல்லாம ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது. நொண்டியா போன புள்ள திரும்பி வரும்போது துள்ளி குதித்து வந்தது. நான் ஒரு ப்ராபசி டிக்ளேர் பண்றேன், நீங்க வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியினால் துள்ளி குதிப்பீர்கள், ஆனந்த களிப்பினால் துள்ளி குதிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெருத்த மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதினால் நீங்க திரும்பி போகும்போது உங்க வீட்டுக்காரர் கேட்பான், என்னடி முகம் பிரகாசமா இருக்கு, என்னமா சந்தோஷமா வர? கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில தெய்வம் மேன்மையானதை கொடுப்பார். நீங்கள் பிரமிப்பு அடைகிறது மட்டுமல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் பிரமிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. இதுவரை இல்லாத ஒரு காரியம், இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுவரை இல்லாத ஒரு மேன்மை. இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், எனக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். இன்னொரு வார்த்தை தெளிவா சொன்னாரு, என் பிள்ளைகளின் விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த சப்பானியனுடைய கேரக்டரை படிச்சீங்கன்னா அது அவனுடைய விருப்பம் அல்ல. அவனுடைய விருப்பம் என்ன சொல்லு தங்கச்சி? அவன் விருப்பம் என்ன? பிச்சை ஒரு 500 ரூபா போட்டா நல்லா இருக்கும் இல்ல? இந்த காவலமேட்டுக்கு என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காங்களே, தம்பி நெல்சனும் ஸ்ரீதரும், தம்பி ஈஸ்வரராஜ் எங்க போனாருன்னு தெரியல, ரகசிய ஒரு ராத்திரியோட ராத்திரி வந்துட்டான்னு தெரியல. சோத்திரம் அமன் சொல்லுங்க. காணாவிட்டாரு. ஜீவா என்ன அழைச்சிருக்கிறாரு, தம்பி சேவியர் அழைச்சிருக்கிறானே, போகும்போது எப்படியும் 15,000 ரூபாய் காணிக்க கொடுத்துருவாங்க. என்னுடைய நினைவு கர்த்தர் பாப்பாரு, சி இதுக்காடா நீ ஊழியம் செய்யற, உன் அக்கௌண்ட் நிரம்பி வழியும்படி. ஆமென் சொல்லுங்களேன். சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். நல்லா கவனிக்கணும். தேவன் உனக்கு என்ன தேவையோ, பர்மனண்டா உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்து நித்தியமாய் உன்னை பிரமிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. வேதம் சொல்லுது எல்லாரும் பிரமித்தார்கள். ஒரு மங்களகரமான உத்தரவு, ஒரு மங்களகரமான வார்த்தை இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. நீ நல்லா இருப்ப, நீ மேன்மையா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. தம்பி மனாசே இருக்கானே, அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், இப்ப டெல்லியில ஒரு பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. சோதரம் ஆமென் சொல்லுங்களேன். போன வருஷம் அவங்க சர்ச்சில் என்ன 3 நாள் மீட்டிங் கூடும் போது, போன வருஷம் ஜனவரியில் இவனை கூப்பிட்டு நான் பிளஸ் பண்ணேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துக்குள்ள உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் யாரும் எட்டிராத ஒரு இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார்னு சொன்னேன். அது என்னடா சொன்னேன், யூடியூப்ல அப்படியே இருக்குது. அவங்க பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால் அந்த சந்ததியில இவங்க அப்பா ஒரு ஹிந்து குடும்பம், அவங்க தாத்தா ஹிந்து, எல்லாருமே ஹிந்து. இவன் அந்த சந்ததியில இன்னைக்கு டெல்லியில போய் உட்காந்துட்டு பைபிள் காலேஜ் படிக்கிறான். நான் சொன்ன தேதிக்குள்ள கர்த்தர் செய்து முடித்தார். ஒரு வார்த்தைக்காக காத்துருங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அது எந்த மூலையில இருந்தால் அது வரும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் அது வரும். அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த மேன்மையை கட்டளையிடும். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா, ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நிரந்தர தீர்வு. நான் ப்ராபசியா சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர தீர்வு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இளைத்து போகும், இளைத்து போகும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ, நீங்கள் விரும்பினது வரும்பொழுதோ. முந்தா நாள் எங்க டிசைனர் இறந்துட்டார். ஏசப்பா எவ்வளவு நல்லவர்னு மட்டும் பாருங்க. எங்க டிசைனர் இறந்துட்டார், தம்பி ரீகன். எனக்கு ஒரு இந்த புது வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்துக்கு ஒரு தம்ப்நெயில் பண்ணணும், டிசைன் பண்ணணும். வெளியில கொடுத்தா 300 ரூபாங்கிறான், 400 ரூபாங்கிறான். அநியாய காசு. கர்த்தருடைய காசை போய் இப்படி நம்ம கொடுக்க கூடாதுல்ல, கண்ட இடத்துக்கும். என் மைத்துனர் சென்னையில், மதுரையில் டென்சிங்டனில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். என் ஒய்ஃபோடைய தம்பி. அவங்ககிட்ட டே ஒரு தம்ப்நெயில் பண்ணி கொடுறான்னு. அது 3 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி, மாமா பண்ண முடியலங்குது. என்னடா? இல்லை எல்லாம் ப்ரேயரில் இருந்தோம் மாமா, அதை இருங்க மாமா வரேன்ட்டு அப்புறம் போய் 1 மணி நேரம் கழிச்சு அனுப்புகிறான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், இன்னைக்கு காவாலமேடு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு உட்காந்து ஃபோனில் நோண்டி தமிழ் ஃபாண்ட் உள்ள ஆப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு எவ்வளோ பணம் கட்டினாலும் சரி கட்டி நம்மளே இனிமேல் பண்ணுவோம். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை சாதாரணமாக நீங்கள் சொல்கிற நினைக்காதீங்க. இது உள்ளத்தின் ஆழத்தை பாதித்த காரியங்கள். அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஒரு சாதாரண தம்ப்நெயில் பண்ணி என் புள்ள ரீகனு இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ போதர்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறான் ஃப்ரீயாக. 1 ரூபா வாங்க மாட்டான். கேட்பாங்க, ஐயா உங்கள் டிசைனிங் நல்லா இருக்கு பண்ணி கொடுங்களேன், இந்த நம்பரை கொடுப்பேன், அந்த தம்பிகிட்ட பண்ணிக்கங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய ஒரு நாதி இல்லையே. கர்த்தர் சும்மாலாம் இல்ல, ஊழியக்காரனுடைய ஆழமான நினைவுகளை கூட கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. என் தம்பி வில்லியம்ஸ் வராரு, சாயங்காலம் அப்படி வரார். வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாரு, அண்ணே ஒரு தமிழ் ஃபாண்டில் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிட்டானே, நீங்க பாருங்க. நான் எப்படி நினைச்சேனோ அப்படியே இருக்கு அந்த ஆப்பு. கையை தட்டுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்தில் இருந்து வரும் ஒரு நற்செய்தி. உன்னை விடியா முடிஞ்சிட்டு இருப்பான். ஒன்று முன்னும் டெண்ட் எண்டு அப்படின்னு என்னைக்கு நிற்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ, என்னுடைய காலம் முடியுது அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் பாப்பாரு அந்த ஃபுல் ஸ்டாப் அழிச்சிட்டு கமா போட்டு அப்படி ஆரம்பிச்சு வைப்பார். கையை தட்டி. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு. இதுவரை முடியாதவர்கள் தான், இதுவரை முடக்குவாதத்தோடு இருந்தவர்கள் தான், இதுவரை வியாதியோடு இருந்தவர்கள் தான், இதுவரை பலவீனத்தோடு இருந்தவர்கள் தான், இதுவரை அடுத்தவர்களுடைய உதவியை நாடி நாடி நின்று கண்ணீரோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அழுது கொண்டு வேதனையோடு நின்றிருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை வருகிறது, என்னை நோக்கி பார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீ யாரையே நோக்கி பார்த்துட்ட, இன்னைக்கு சொல்றார் என்னை நோக்கி பார். இதுதான் இங்க வந்தோடனே ஆண்டு சொன்னார், நான் என் பிள்ளைகளை இன்னைக்கு பிரமிக்க பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. பிரமிப்புக்குள்ளாய் நடத்த போறேன். அவருடைய வாழ்க்கையில் இந்த 2026 வருஷம் ஒரு பிரமிக்கிற வருஷமாய், ஒரு அதிசயப்பட்டு பூரிக்கிற வருஷமாய்
அதிசயத்தை காண்கிற வருஷமாய் என் பிள்ளைகளுடைய வாழ்நாட்கள் இருக்க போகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், ஒரு பிரமிப்பு வரும். நீ வீட்டுக்கு போவ பலவீனத்தோடு அல்ல, பலவானாய் மாறி போவ. அல்லேலூயா. நீ பலவீனத்தோடு போகிறது அல்ல, நீ பலவானாய் மாற்றப்பட்ட, பலவானாய் மாற்றப்பட்ட. தரங்கம்பாடியில் நாங்கள் இந்த ரேம வாக்குத்தத்த ஆராதனை ஒரு சர்ச்சில் நடத்துவோம். பாஸ்டர் எடிசன் ஐயா அவர் ஒரு நாள் திட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு குடியாடுறாரு. ராத்திரி ஒரு 6:30, 6:45, 7 மணிக்கு இருக்கும் குடியாடுறாரு. பாஸ்டர் நல்ல பாஸ்டர், அற்புதமான பாஸ்டர். ஓடி வராரு. என்னன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சார். ஐயா எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்காங்க. ஐயா எங்கேயும் போயிடா, இங்கே வந்துடுறேன். என்னான்னு பார்த்தேன். அரை ட்ரவுசர் போட்டுட்டு ஓடி வர்றாரு பயந்துல. என்னன்னு கேட்குறேன். கையில் ஒன்று வச்சிருந்தார். திறந்து பார்த்தா 10 ரூபா காசு, அதில் அசுத்தமான வார்த்தை, கொஞ்சோண்டு 90, கொஞ்சோண்டு என்னது குங்குமம், அதில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தகடு மாதிரி ஒரு விஷயம் வச்சு கொரியரில் அனுப்பிட்டான். யாருக்கு? பாஸ்டருக்கு. எல்லாருக்கும் உள்ளது தானே, பயம் வந்துட்டு. பிள்ளைகளை நினைப்போம்ல, என்னதான் நான் சிங்கத்தை போல கர்ஜித்தாலும் என் பிள்ளை 10th படிக்கிறான், என்ன மார்க் வருமோன்னு பயமாக தான் இருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் உள்ளது. ஓடி வந்துட்டு வேர்க்க விருக்க சொல்ல, ஐயா எவனோ இதை பண்ணிட்டான்யா. அட கொண்டாங்க ஐயா. யாரோ தம்பி, யார் ஏபி தான் இருந்தியா வீட்டில்? யாரோ இருந்தீங்க? சொன்னேன் குழியை போட்டு மூடுங்க. ஜோமன் அவர் சொன்னாரு, ஐயா என் இருள் ஒரு விதமான திகில் என் உள்ளத்தில் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் ஜோம் பண்ணீங்க, அதை என்னை விட்டு போயிட்டு நான் பயத்தோடு இருந்தேங்கய்யா. எல்லாம் கவனிங்க, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சுகவீனம், அல்லது ஏதோ ஒரு இயலாமை. என்னால் முடியலையே, படித்து முடிச்சிட்டோம், வேலைக்கு வர முடியலையே, அந்த எல்லையை தொட முடியலையே. ஒருவேளை அப்படி யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பிரமிப்பை கட்டளையிடுவாராக. ஆமென். அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு. சீஷர்கள் சொல்றாங்க, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்குது. இயேசுநாதர் கேட்கிறாரு, எல்லாரும் நோடு போறோமா, நீங்களும் போயிடுவீங்களாப்பா? நாங்க எங்கேயா போக முடியும்? எங்க வாழ்க்கையை பிரமிப்புக்குள்ளாய் மாற்றியதே நீங்க தானே. உம்மிடத்தில் வந்த பிறகுதானே எங்களுக்கு ஒரு கௌரவம், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். மகளே மகனே, அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். நீ நடந்து குதிச்சு சந்தோஷமா இருக்கிறத ஜாதிகள் பார்க்கும் இந்த வருஷத்துல. இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபை மக்களுக்கு இந்த வார்த்தை உரித்தாகுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் எழும்புகிறதை, உன் சந்ததிகள் எழும்புகிறதை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை, அற்புதத்தை, மாற்றத்தை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, உங்கள் உறவுகள் பார்ப்பார்கள், உங்கள் தெருக்களில் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள், உங்கள் கிராமங்களில் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. முடவனுடைய வாழ்க்கை அநேகரை பிரமிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது. இயேசு எனக்கு செய்த அற்புதம் அப்படி, இயேசு எனக்கு செய்கிற அடையாளங்கள் அப்படி, கர்த்தருடைய வார்த்தை அப்படி, கர்த்தருடைய திட்டம் அப்படி. சொல்றேன், உங்களை தேவன் பிரமிக்க பண்ணும்படி, உங்கள் மூலமாய் அநேகர் ஆண்டவரை பார்த்து பிரமிக்கும்படி, உங்களை பார்த்து பிரமிக்கும்படி, உங்கள் குல தெய்வத்தை பார்த்து பிரமிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. முதலாவது அவரை நோக்கி பாருங்கள். இரண்டாவது ஒரு பிரமிப்பை நான் அடையாளம் காட்டுறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். அவர்கள் திரளான, மைக்ல வாசிங்கம்மா ப்ளீஸ். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால். நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். அவன் திரளான மீன்களை பிடித்தான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லவா, தம்பி, இந்த சபையில் ஒரு ஆத்துமாதாயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க 4 வருஷம் இந்த ஊழியத்தை நடத்திட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. சோறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க.
இந்த 3 வருஷம் இல்லாத ஒரு ஆத்தும அறுவடைய கர்த்தர் இந்த நாள்ல இந்த வருஷத்துல கொடுக்க போறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து இந்த காரியத்தை நான் டச் பண்ணி வந்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு பிரமிப்பு. ஏன் அப்படின்னா திரளான மீன்களை பிடிச்சாங்களாம். ஒரு திரள், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம். இந்த பெருக்கத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையை எல்லாரும் பார்க்கும் பொழுது பிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரமிப்பு இதோட நிக்கலங்க. பேதுரு சொன்னா, ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கப்பா. ஏன்? அதை பார்த்த உடனே அவனுக்கு தாங்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க, அண்ணே எங்க வீட்டுக்கெல்லாம் வராதீங்கம்பாங்க. என்ன ஏன்? ஏன்? ஒரு பயம். அதே போலதான் ஐயோ வெறுமையா இருந்துச்சு, ஒண்ணுமில்லன்னு நினைச்சோம். என் வாழ்க்கையில என் 33 வருஷ என்னுடைய அனுபவத்துல இப்படிப்பட்ட ஒரு வெறுமையை நான் பார்த்ததே இல்லையே நினைச்சான். கர்த்தர் பார்த்தாரு, 33 வருஷ அனுபவத்துல நீ பார்க்காத வெறுமையை பார்த்துட்ட. இப்ப நான் வந்துட்டேன், உன் படகுல நான் ஏறிட்டேன், இடம் கொடுத்துட்ட. இப்ப நான் சொல்றேன், 33 வருஷம் பார்க்காத ஒரு திரள் மீன்களை நீ பிடிக்க போற. கையை தட்டி முதலாவது அவரை நோக்கி பார்த்து பிரமிப்பு. இரண்டாவது அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. கர்த்தரே தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன இடம். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறீர்? ஏன்னா நான் முழுமையாய் கொடுக்கிறேன், என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். எப்பயுமே விட்டு கொடுத்தவன் சொல்லுங்க. ஆமா, இது உலக பிரகாரமா சொல்றோம். நான் சொல்றேன், இயேசுவுக்கு விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த குடும்பம் அப்படியே போயிடும். எங்களை நினைச்சாங்க எங்க உறவுகள், குடிகாரனுடைய மகன், ஓலை குடிசை, ஒன்றே இடம் இல்ல. இது சிகரெட் புடிச்சுக்கிட்டு, இது குடிச்சுட்டு, இது பொம்பளை விஷயத்துல வீக்கா இருந்து இது வீணாதான் போகும். யார் நினைச்சா? எங்க நாய் மாமா, சாரி தாய் மாமா, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. கர்த்தர் ஒன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். போக்கையும் வரத்தையும் அறிகிற தெய்வம், உள்ளின் திரியங்களை ஆராய்ந்தறிகிற தெய்வம், நம் யோசனைகளையும் நம் நினைவுகளையும் அறிகிற தெய்வம். எப்படி சத்துரு உன்னை வெறுமையாக்கனோடு கங்கணம் கட்டுறானோ, கர்த்தர் கங்கணம் கட்டுவாரு உன்னை எப்படி பெரிய அளவு ஆசீர்வதிக்கணும்னு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை எங்க சொந்தங்களை விட இன்னைக்கு நாங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கிறோம். கையை தட்டி. என்னை தெய்வம் மேன்மையா தான் வச்சிருக்கிறார். இதே கள்ளிக்காடு நான் வரும்பொழுது ஒரு சாதாரண ஒரு கூரை வீட்டுக்குள்ள இல்ல, ஒண்ணுமே இல்லாம, சைக்கிள் கூட இல்லாம, சைக்கிளுக்கு எண்ணெய் போட காசு இல்லாம இதே கள்ளிக்காடு நான் வந்திருக்கிறேன். சாரி, காவலமேட்டுக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு அபரிவிதமா ஆசீர்வச்சிருக்கிறார். ஊழியங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், எல்லைகளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, பெருக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. என் படகு நிரம்ப காரணம் முழுமையா அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி உட்கார்ந்துருப்பான். அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பிரசங்கம் பண்ண போறீங்க? அவன் அப்படியே தான் இருப்பான். நீங்க என்ன பாருங்க, அவன் அப்படியே தான் இருப்பான். இன்னும் நான் கத்துக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் இடம் கொடுக்கிறேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்? இடம் கொடு. இடம் கொடுத்து பாரு, இடம் கொடுத்து பாரு. ஆண்டவர் வீட்டுக்குள்ள வருவார். சகே இடம் கொடுத்தான்ல, மேலே ஏறி உட்கார்ந்து தேடினா. லூக்கா 19:7 சொல்லுது, பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். அவனை குறித்து அவனுடைய டெஸ்டினேஷன் அதுதான், பாவி. உலக நம்மளை முத்திரிக்கும், உலக நம்மளை இப்படி சொல்லும். ஆனா இயேசுவுக்கு தன் வீட்டை கொடுத்தான். இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறானே. இயேசு வந்த வீடா இன்றைக்கு மாறி போனது. ஓ வெறுமை மாறும், ஓ வெறுமை மாறும். இல்லாமை இருக்கிறதாய் மாறணும்னா உன் படக ஆண்டவட்ட கொடுத்து பழகு. பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லு, பிரதர் உன்கிட்ட தான் பேசுற. சொல்லுங்க சொல்லுங்க, பிரதர் உன்கிட்ட தான் பேசுற. உன் குடும்பத்தை ஆண்டவருக்கு கொடு.
உன்னுடைய நினைவுகளை ஆண்டவர்ட்ட கொடு, உன் யோசனைகளை ஆண்டவர்ட்ட கொடு. நிச்சயமா நான் சொல்றேன், நீ பிரமிக்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களையும் பிரமிக்க வைப்பாரு. அவர் சொன்னாரு, நீ இதை பார்த்தே பிரமிக்கிறடா, இன்னொரு கதை சொல்லவாடா உன்ட்டனாரு. என்ன ஆண்டவர், என்ன சீமோனே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்ப. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிஹெச்டி படிச்ச கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கற்றறிந்த பவுலை தேவன் படிக்காதவன் அனுப்பினாரு. படிப்பறிவே இல்லாத பேதுருவை கர்த்தர் யூத ஜனங்களுக்கு நேரா நடத்தினார். கையை தட்டி. அதான் பிரமிப்பு. எப்படி இந்த ஞானம், எப்படி இந்த அறிவு, எப்படி இந்த நல்ல ஒரு செய்தி. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எந்த பைபிள் காலேஜில் பைபிள். எனக்கு ஒன்லி மாஸ்டர். இப்போ இந்த பிரசங்கமே ரெடி பண்ணாம தான் நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நான் எடுத்து வந்த பிரசங்கத்தை உள்ள இருக்கு. கர்த்தர் சொல்ல சொல்ல வாங்கி பேசுறோம். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில பிரமிப்பை நீ பார்க்கணும்னா நான் சொல்றேன், உன் வீட்டின் தலைவர் இயேசுவா இருக்கணும். புரிஞ்சவங்க கையை தூக்கி என்னோட அப்படியே, ஆமாயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என் வீட்டோட தலைவன் இயேசுவா இருக்கணும். என் வீட்டோட அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன். இதுவரை அவனுடைய அனுபவத்திலேயே பார்த்த பெரிய தோல்வி அதுதான். யோசனை பண்ணி பாருங்க. ஃபிஷர்மேன் ஃபிஷிங் போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க, போயிட்டு திரும்பி வர்றது ஒரு மீன் கூட இல்லாம வருவானா? இங்க பைபிள் சொல்லுது வெறுமையா இருந்துச்சாம். வார்த்தை ஆம் என்றும் வார்த்தை ஆமேன் என்று கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. என் அனுபவம் ஜீரோவாயிட்டு, என் அனுபவம் ஒண்ணுமில்லாம ஆயிட்டு, என் அனுபவம் உதவாததுக்கு போயிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னை உதவுகிறவனா, கர்த்தருடைய வார்த்தை என் மேன்மையின் பாத்திரமா என்ன மாத்துது இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. திருவள்ளூர்ல 4 நாள் தானே தம்பி, 4 நாள் குருசேர்ல பேசினேன். ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5000 பேர் இருப்பாங்களப்பா, தம்பி தான் வாட்சியாரங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். ஒரு சாட்சி, ஒரு அற்புதமான சாட்சி. ஒரே ஒரு நிமிஷம் அந்த சாட்சி. நான் கேட்டேன் 2வது நாள், யாராவது அற்புதம் பெற்றீர்களா? தம்பி ஸ்ரீதர் வந்து அந்த கூட்டத்துக்கு ஒரு நாள் வந்தார். அந்த பையன், அந்த மனுஷன் ஓடி வந்தார். சொன்னார், ஐயா நான் சொல்றேங்க, வயசு என்ன 51, என்ன சாட்சி? என் உடம்பு நல்லா இல்ல, என் உடம்பு நல்லா இல்ல. நீ ஜெபிக்க வந்த, என்ன பாப்போம், நீ ஜெபிக்க வந்த, நான் உன் கிட்டக்க வந்தேன், நீ என்ன பார்க்கல. சாட்சி, நீ என்ன பார்க்கல. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன பார்த்து திரும்பல. உன் வஸ்திரத்தை தொட்டேன், நான் சுகமானேன். அப்படின்னு சொல்லுங்களேன். உன் சட்டையை தொட்டேன், நான் சுகமாயிட்டேன். ஐயா, இந்த ஊழியக்காரன்ட்ட மேட்டர் இருக்குதோ இல்லையோ, உன் விசுவாசத்துல மேட்டர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உன் மேல பொறுமையா இருப்பேங்கிற. இன்னைக்கு ஒப்பு கொடு, இந்த வாலிபத்தை ஒப்பு கொடு, என் வாழ்க்கையை ஒப்பு கொடு. உன் அறிவை தேவனுடைய திட்டத்தோட மிக்ஸ் பண்ணாத. உன் அறிவை, உன் ஞானத்தை தேவனுடைய திட்டத்தோட மிக்ஸ் பண்ணாத. ஒரு தம்பி சொன்னாரு, என்னையா பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டிருக்க? அது சொன்னாரு, எப்படியாவது மேல வந்துடணும்ல, எப்படியாவது. நீ என்னைக்கு அந்த எண்ணம் உனக்கு வந்துச்சு, நீ அவுட்டு. என்னைக்கு அந்த எண்ணம் வந்துச்சோ, நான் ஒரு நாள் மேல வர்றதுக்கு விரும்புறதே இல்லை. கர்த்தர் தான் என்ன மேல கொண்டு போகணும். கையை தட்டி. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஹல்லேலூயா. தேவன் தான் என்ன கொண்டு போகணும். என் அறிவால என்ன, நான் பயங்கரமான அறிவாளி, என்னை விட என் மனைவி பயங்கர அறிவாளி. ஆமாங்க, நான் பயங்கர அறிவாளிங்க, என் மனைவி பயங்கரமான அறிவாளி. இந்த 2 காம்பினேஷன்ல பிறந்ததுதான் அது ரெண்டும் பயங்கர அறிவாளி. நம்ம சொல்லுங்களேன். ஒண்ணு தெரியும், எங்க ஞானம் அபத்தமாகும் பொழுது கர்த்தருடைய திட்டம் எங்க வாழ்க்கையில் வெளிப்படும். கையை தட்டி. ஏறினா இது ஏறினா நீ என்னோடு வருவதினா, ஏறினா இது ஏறினா நீ என்னோடு வருவதினா, ஏறினா இது ஏறினா நீ என்னோடு வருவதினா,
ஏதினா நீ என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. இடங்குடு படகுல இடங்குடு நிரம்பி வழியும். நிரம்பி பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க. பயப்படாத, நீ மனுஷரை பிடிக்கிறவனா மாறுவ. உன் எல்லைக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பாய். மூணாவதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது மார்க்கு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, மைக்ல வாசிங்க. மார்க்கு 6:50-51. அவர் அவர்களோட பேசி திடம் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. போதும். எல்லாரும் பிரமிச்சாங்க. என்ன பிரமிச்சாங்க? காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுதே. நான் சொல்லவா உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு மத்தியில, உங்களுக்கு வந்த பலவீனங்களுக்கு மத்தியில, உங்களுக்கு வந்த சோர்வுகளுக்கு மத்தியில என்னுடைய தலை நிமிர்ந்து நிக்கிறத பார்த்து அநேகர் பிரமிக்க போறான். கையை தட்டி. 2018ஆம் வருஷம் என் மனைவிக்கு ஒரு கொடூரமான வியாதி வந்தது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னார். ஜீவனுக்கு கேடு இல்லைன்னாரு. அப்படி இப்படி தடுமாறி கர்த்தர் கொடுத்த பலத்துல ஓடி சுகமாக்கி கொண்டு வந்தாச்சு. இவன் நல்லானா எங்க அம்மா போய் படுத்துருச்சு. 2 கிட்னி அவுட். ஒரே வருஷம் ஊழியம் இருக்கு, ஓட்டம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, வேலைகள் இருக்கு, மற்ற காரியங்கள் இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி தாங்கி வந்த? நான் எங்க தாங்கி வந்தேன்? என் படகுல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவன் சொல்லுங்களேன், ஆமா நான் தான். பயப்படாதீங்கப்பா. காற்றை பார்த்த, கடலை பார்த்த, இறையிறத பார்த்த, அலைக்கழிக்கிறத பார்த்த. இப்ப நான் சொல்றேன், நான் யாருன்னு காட்ட போறேன். இந்த காற்றும் கடலும் எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி அடங்கும். கையை தட்டி. பிரச்சனைகள் உனக்கு முன்னாடி அடங்கும். அந்த மருத்துவ அறிக்கை உனக்கு முன்னாடி ஆஃப் ஆகும். அந்த பலவீன காரியங்கள், கொக்கரித்துக் கொண்டிருந்த விஷயங்கள், ஒருவேளை எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்தி திகிலுக்குள்ளாய் நடத்தி கொண்டிருந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் அடைத்து போடுவார். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இந்த படகுல நீங்க ஏறிங்கப்பா. இந்த படகுல நீங்க வாங்க. இந்த இருளான சூழ்நிலையில எங்களுக்கு உதவ யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இருளான நிலைமையில உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லப்பா. உங்களுடைய பிரச்சனை இல்லாம எங்களால வாழ முடியாது. பலவீனத்தின் சூழல்ல, பிரச்சனையின் வேலையில, கடன் பாரம் அழுத்தையில உம்மை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லப்பா. இந்த இருளான நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள வாங்க. இந்த இருளான நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. இடம் கொடுத்து பாரு. இடம் கொடுத்து அவர் ஏறி உட்காருவார். ஏறி உட்கார்ந்து தம்முடைய வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். கையை தட்டி வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். எங்கே ஆண்டவர் வருகிறாரோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை வரும். எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை என்பது. எங்கெல்லாம் அவர் வந்து ஏறாரோ, எங்கெல்லாம் வந்து உட்கார்றாரோ, எந்த படகை அவருக்கு திறந்து கொடுக்கிறீர்களோ, எந்த படகு ஐயோ இயேசு இல்லாத படகு என் வாழ்க்கையில தத்தளிக்குது, இயேசு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இருளான சூழ்நிலையில
அவருக்கு இடம் கொடுத்து பாரு. அவர் ஏறினார், காற்றும் கடலும் அமைதலாய் மாறியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்க வந்திருக்கிறீங்க. உங்க வீடு கொந்தளிச்சு கொண்டிருக்கும். ஒரு அம்மா எங்க ஊழியத்துக்கு வருவாங்க, பரசூலூர்ல இருந்து. அது சொல்லும், அண்ணே பிரேயருக்கு வர எங்க வீட்டுக்காரர் என்ன அடிக்க கூடாதுன்னு. எப்ப பார்த்தாலும் போட்டு மிதிக்கிறது தான் வேலை அவனுக்கு. 2 மாதம் ஆச்சு, 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம். நான் சொல்லுவேன், விடாம வாமா, ஏதாவது ஒரு அற்புதத்தை அப்பா செய்வார். பாருங்க, ஒரு ஏழை தாய் நடுங்குவா புருஷனுடைய அடிக்கு பயந்து. ஒரு நாள் வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்தா, திரும்பி போனா புருஷன் பைக்கை வச்சுக்கிட்டு செம்னார் கோயில்ல நிக்கிறான். யாருக்கு? எப்ப வருவீரோ அப்படின்னு அந்த அவளை பார்த்துக்கிட்டு, எப்ப வருவாலோ அப்படின்னு சொல்லுங்களேன். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இறங்கனுடைய திகில் பிடிச்சிக்கிட்டு, ஐயோயோ ரோட்ல போட்டு கொண்டுடுவாடோ. அவன் சொன்னானா, வா, ஏன் பயப்படுற, வா வண்டியில் உட்கார். அவன் சொல்லுங்களேன், நாளையிலேருந்து நீ வேலைக்கு போ, நீ சம்பாதி, இனிமே உன்னை அடிக்க மாட்டான். இன்னைய வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஏறு, அந்த படகுல இயேசுவை ஏற கூப்பிடு. பயந்து போய் அழகைன்னு கத்தனான். ஐயோ பேய்ங்க, பிசாசுங்க. இயேசு சொன்னடே, நான் தான்டா, நான் தான். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். வீட்டுக்குள்ள இடம் கொடுத்து பாரு. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கு? கை வைத்து காட்டுங்க. நான் பொய் சொன்னீங்கன்னா நாக்கு மரத்து கீழே விழுந்துரும். கை வைத்துங்க. குடும்ப ஜபம் ஏன் பண்றதில்ல? ஏன் பண்றதில்ல? என் மனைவிக்கு என்னைக்கு பிரச்சனை வந்துச்சோ, எங்க அம்மாவுக்கு என்னைக்கு பிரச்சனை வந்துச்சோ, 2018 வருஷம் எங்க வீட்டில் குடும்ப ஜபம் ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனை வந்தாதான் ஆரம்பிப்பீங்களோ? அது வரைக்கும் நான் தனியா பண்ணுவேன், அது தனியா பண்ணும். என் பிள்ளைகள் தனியா உட்காந்து படி ஏதாவது படிச்சுட்டு இருப்பான். எங்க அம்மா உட்காந்துட்டு தோத்திரம் தான். ஆனா என்னைக்கு 2018 பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துச்சோ, நாங்க இயேசுவை குடும்பமா தேட 5 நிமிஷம் ஆனாலும் குடும்பமா சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆனாலும் சரி. ஐயா, உன் படகுல இயேசு இருந்தார்னா காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறத உன் கண்ணு பார்க்கும். எல்லாரும் பிரமிச்சான், என்னடா காற்றுக்கு கட்டளையிடுறாரு, கடலுக்கு கட்டளையிடுறாரு. முந்தா நாள் மேல கத்திர கிருபையினால வீடு கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ஒயர் லைட் வாங்கலான்னு போனோம். எலக்ட்ரீஷியன் கூட வந்தான். வந்தவன் மெதுவா ஆரம்பிச்சான், அண்ணே என்னப்பா, சின்ன பையன் தான், என்னடா அப்படின்னா, இந்த பேயெல்லாம் விரட்டுறீங்களா, அது எப்படின்னா, எப்படி பேயெல்லாம் அது என்ன கீழே தொடுறீங்க, எல்லாம் பொத்து பொத்துன்னு விடுறாங்க, என்ன கதை? அது ஆண்டவருடைய வல்லமை. அவன் கேட்டான் பாருங்க, எங்க கடவுளை விட உங்க கடவுள் வல்லமையான்னு கேட்டான். அது எனக்கு தெரியாதுப்பா, எங்க கடவுள் வல்லமையானவர் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படா பார்த்த? இல்லை, யூடியூப்ல பார்த்துக்கிட்டே வந்தா உங்களுக்கு வந்தது. நம்ம அண்ணனாச்சு என்னடா பேசுறான்னு பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு போங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்தும் ஜனங்கள் ஆச்சரியப்படுவான். இவ்வளோ பலவீனத்திலையும், இவ்வளோ பிரச்சனையிலையும், இவ்வளோ கண்ணீர்லையும் என் பிள்ளை எனக்காக நிற்கித விடக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுதான். உள்ளே வருவார், காட்சை பார்ப்பாரு, அந்த குடிகார மனுஷனை பார்ப்பாரு, இந்த குடிகார பொம்முநாட்டியை பார்ப்பாரு. நீங்கள் பார்க்குறத பார்த்தா பொம்பளையெல்லாம் குடிக்க மாட்டேன். எங்கள் ஊழியத்தில் ஒரு அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டுச்சு. என்னம்மான்னு கேட்டான். மோவூர்லேருந்து அவருடைய விசுவாசி தான் அது கொண்டு வந்தார். என்னம்மான்னு அது சொன்னிச்சு, ஒரு நாளைக்கு நான் 5 லிட்டர் சாராயம் குடிப்பாங்க ஐயான்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னம்மா சொல்ற, சரியா காதில் உள்ள, ஒரு நாளைக்கு நான் 5 லிட்டர் சாராயம் குடிப்பேங்கய்யா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்கய்யா, இப்போ சாராயம் ஞாபகமே இல்லையாங்குது. நல்லா கவனிக்கணும். பொம்பளையாளும் குடிக்குதுப்ப, பொம்பளையாளும் மறைஞ்சு சோத்திரம். அல்லேலூயா. குடிக்கலனாலும் குடிகாரனை போட்டு வெளுக்கிற ஆவி பெற்று இருக்கு நம்ம ஆளுவோம். அவன் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழல், கொக்கரிக்கிற அனுபவம், கொந்தளிக்கிற அனுபவம் உங்க வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா, இன்னைக்கு ஆண்டவரோட சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள படியேறி உள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லு. அவருடைய வார்த்தை அனுப்புவார், எல்லாம் மடங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். குயிக்கா வாசிக்க முடிச்சிடறான்.
தானியேல் 3:24 வாசிக்கிறீங்களா? யாராவது சீக்கிரம் வாசிங்க. நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து, எப்படியா தீவிரமாய் எழுந்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, உள்ள போட்டது 3 பேர் இல்ல, ஆனா சுத்துறது எத்தனை பேரு? 4 பேர் இல்லவா? நேபுகாத் நேச்சார் பிரமித்தான். நான் ஒரு ப்ராபசி பண்றேன், உங்களை பார்த்து இந்த பகுதி எம்எல்ஏ பிரமிக்கணும். நம்ம நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு போவானா, நம்ம பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம திருச்சபையை பார்த்து, திருச்சபை பிள்ளைகளை பார்த்து பிரமிக்கணும். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம ஊர் பிரசிடென்ட் பிரமிக்கணும். சர்ச்சில் நல்லா தான் பண்றாங்க, சூப்பரா தான் பண்றாங்க. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பகுதியை பார்த்து, பரசலூருங்கிற ஒரு டிஎல்சி சர்ச்சில் நான் ஊழியம் பண்ணேன். எத்தனை வருஷம் தெரியுமா? 12 வருஷம். தமிழ்நாட்டில் பரசலூருங்கிற கிராமத்தை கொண்டு போனதே நான் தான். எங்க போனாலும் சொல்லுவாங்க, ஐயா அந்த கிராமத்தை கேள்விப்படுங்க, யார் இருக்கா? ஹென்றி சாமியில ஊழியம் செய்யறாங்க. ஒரு மனுஷனின் நிமித்தம் ராஜாக்கள் பிரமிப்பார்கள். அக்கினில தான், நெருப்பு தான், நெருங்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். 7 மடங்கு அக்கினி. ஆனால் ஒண்ணு, கர்த்தரும் கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். அக்கினி ஜுவாலையில் நீ நடக்கும் போது அவைகள் உன் பேரில் பற்றாது. காரணம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமா, எஸ்ஐயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகலாம், குண்டுகள் நிலை மாறலாம். நாலாவதா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசப்பாவை எப்பயும் பக்கத்திலே வச்சுக்கோங்க, பிரமிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா எப்பவும் என் பக்கத்தில் இருக்கணும். தேவ பிரசன்னம் என் பக்கத்தில் இருக்கணும். தேவ மகிமையும் பக்கத்தில் இருக்கணும். தேவனுடைய வல்லமையும் பக்கத்தில் இருக்கணும். எத்தனையோ பேர் லட்சத்தில் இந்த ஊழியம் சந்திச்சிருச்சு. கர்த்தர் கிருபை. லட்சங்களுக்கு பிசாசு விரட்டிருக்கோம். 29 வருஷம் ஊழியனா சும்மாவா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாளில் தொடங்கின அதே வல்லமை இன்றைக்கு மாறாமல், இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. யாரால ரட்சிக்கப்பட்ட? ஹிந்திசாமில நான் நலம்பா. எப்படி என்னை பெயர் சொல்லி அழைத்தார், எனக்குள்ள இருக்க அசுத்தாவி விரட்டினார். நிறைய பேர் மயிலாடுதுறையில் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் இதற்கான கிரெடிட் நான் எடுத்துக்கவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர்னு போயிட்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். யாரு? ஒருவரை ரட்சிக்க எனக்கு திராணி இல்லை, ஆனா எனக்குள் இருக்கிறவருக்கு திராணி உண்டு. ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாத. அவரே ரட்சகர், அவரே ரட்சிக்கிறவர். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட கேட்டான் ராஜா, என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறது யார்? இது அக்கினிக்கு தப்புவிக்க போகிறது யார்? இந்த 3 பேர் சேர்ந்தாப்புல சொன்னா 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிற. கையை தட்டி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், எங்க குலசாமி, எங்க ராஜா, என் தகப்பன், என்னை ரட்சித்தவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர். அவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனையோ இடங்கள்ல அனுபவ சாட்சிகள் என்னால் சொல்ல முடியுங்க. ஆண்டவன் கூட வச்சுக்க, உன்னை பார்த்து அநேகர் பிரமிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கூடவே வச்சுக்க. எப்பயுமே தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகாவே விலகாது. நான் வீட்டில் இருந்தாலும் சரிதான். சும்மா வருவாங்க, ஜோமனும் வீட்டில் சாதாரணமாக உட்காந்துருப்பேன், ட்ரௌசரை போட்டுக்கிட்டு வருவாங்க. ஐயா ஜெபம் பண்ணி விடுங்க, பிளஸ் பண்ணி விடுங்க, தள்ள கைப்போ பொத்துன்னு வந்துருவாங்க. ஐயா நீங்க ஜெபம் பண்ண பிறகு ஒரு மாற்றம், நீங்க ஜெபம் பண்ண பிறகு மனசுல ஒரு மாற்றம். கீழே விழுறது மட்டும் தான் ஊழியம் இல்லைங்க. கீழே விழுறது மட்டும் ஊழியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மட்டும் ஊழியம் இல்லை. ஒரு மனிதனுடைய மனது மாறணும். உட்காந்துருக்க தம்பி ஸ்ரீதர், கர்த்தருடைய வார்த்தையினால குடும்பம் கட்டப்பட்டுச்சு. உண்மைதானடா? இங்க உட்காந்துருக்க தம்பி பேர் என்ன? ரவி.
இதே ஆலயத்துல 3வது வருஷத்துல அந்த மூலையில உட்கார்ந்திருந்தான். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இருக்காடா? இன்னைக்கு உங்க பிள்ளையா நான் இருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. என் ராஜா என் பக்கத்துல இருந்தா போதும். அவன் சொல்லுங்களேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் வியாதியோட படுத்திருந்தாங்க ஐயா, ராத்திரி கனவுல நீங்க வந்துட்டீங்க அம்மா. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ராத்திரி ரொம்ப வேதனையோட படுத்து கிடந்தாங்க ஐயா, என் கனவுல நீங்க வந்துட்டீங்க, வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க ஐயா. அடுத்த நாள் பார்க்குறேன் உடம்புல இருக்க வியாதி எல்லாம் போயிட்டோம்மா. ஒரு பொண்ணு காட்டுமன்னார்குடியிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ராத்திரி 1:30 மணி இருக்கும், ஃபோன் பண்ணுது. பயங்கர அலறல் சத்தம். நானும் தம்பி வில்லியம்ஸும் ஹாலில் உட்காந்து தப்போம். என்னடா அது ராத்திரி 1:30 மணிக்கு யாரானு எடுத்தேன். ஐயா எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, சென்னையில் போனார், வேலைக்கு போனாரு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பாவை விட்டா எனக்கு யாருமே இல்லையா. அவ்வளவுதான், எனக்கு உள்ளெல்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லிட்டா ஜெபம் பண்ண, கத்தாவே ஆறுதல். எனக்கு இறந்துருவாருன்னு தெரிஞ்சு போச்சு ஜெபம் பண்ணும் போதே. அது பளிச்சுன்னு அடிச்சிடும், பொறி தட்டிடும். கத்தாவே ஆறுதல் படுத்தும். 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் லைன்ல வருது அந்த அம்மா. ஐயா எங்க அப்பா செத்து போயிட்டாரு, ஆனா இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க வார்த்தையினால நான் பெற்றுக்கொண்டேன், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நம்புங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க ராஜா பிரமிப்பான், ஊர் ஜனம் பிரமிக்கும், இருள நீ பிரமிப்ப, உன்னை சார்ந்த உன் ஜாதி பிரமிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பம் பிரமிக்கும், உன் எல்லைகள்ல பிரமிப்பின் சத்தம் கேட்கும். யாரால தெரியுமா? உன் ஒருத்தனால, உன் ஒருத்தியால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் பிரமிச்சான். எங்க டென்சிங்க எங்க ஆவிக்குரிய தாபம் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லிட்டே, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கிறான் பாரு. என்னன்னு அப்படிமா, எப்படா இவ்வளோ கூட்டத்தை நீ வச்சிருக்கிற பாரு, எப்படா இவ்வளோ பசங்களை வச்சிருக்கிற. அது என்னால உண்டானதா? என்னை எல்லாம் ஏமாத்துற, என் கூட இருக்கிறது எல்லாம் என்னை ஏமாத்துற குரூப் தான். தம்பி எபி என்னை ஏமாத்தும், காசு வச்சுக்கிட்டே இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய ஏமாத்தி போன. டிசம்பர் மாதம் என்கிட்ட பயங்கர பாட்டு வாங்கினுச்சு. போய் சொன்னீங்கன்னா நாக்கெல்லாம் வெட்டி போடுவோன்ட்டேன். இது என்னை ஏமாத்தும், எல்லாம் என்னை ஏமாத்துற கும்பல் தான். ஆனா கர்த்தர் மட்டும் ஏமாத்தாம என்னோட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. கைத்தட்டி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஜீசஸ் எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னில் தந்தீரையா,
வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரை கைத்தட்டி அவருக்கே ஆராதனை, ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கையை தட்டி அவரை நோக்கி பாருங்கள், படகை அவரிடத்திலே கொடுங்கள், படகிலே ஏற அனுமதி கொடுங்கள். ஆண்டவரை ஆராதிச்சு விசுவாசத்தை அவர் மேல வையுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்களை கண்டு மற்றவர்கள் பிரமிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படி ஆகும் தெரியாது, அது அப்படியே ஆகும். இது எப்படி ஆகும்னா தெரியாதுங்க, அது அப்படியே ஆகும். வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத நீங்க மட்டுமல்ல, உங்கள் உறவின் முறையார்கள் கண்டு பிரமிக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். உன் திருச்சபையில நீ ஒரு ஸ்பெஷலா இருப்ப, உன்னுடைய ஊழியத்தில் நீ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளையா இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. ஆயிரமான பேர் இசைக்கருவிகளை வாசித்தாலும் நீங்கள் வாசிப்பதில் பிசாசுகள் நடுங்கும். அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதற்கான அடையாளம். சாரீரம் தெரியாது, சாரீரமும் சரியில்லை. ஒருவேளை முன்னெல்லாம் 7 நாள் 10 நாள் தண்ணி குடிக்காம கிடப்பேன் பாசிங்க. இப்போ ஒரு 4 நாள் இருக்கலாம்னா சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்குது உடம்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பல வருஷம் உபவாசம். எங்களை மாதிரிலாம் யாரும் உபவாசம், நானும் என் மனைவியும் கல்யாணம் பண்ண புதுசில் நானே நினச்சிக்கிட்டேன் சரி அவள் இருக்க மாட்டா, சும்மா அப்படி போட்டு பார்ப்போன்னே அடி போணுச்சு 220 நாள். ஆமாம், முதல்ல 70 நாள் ஆரம்பித்தோம், 71ஆவது நாள் சாப்பிட்டோம். நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டோம், உபவாசம் இருக்கிறது நல்லா இருக்குல்ல. ஆமான்னு சரி அடுத்து ஒரு 21 நாள் போடுவோமா, அப்படியே கண்டினியூ. 220 நாள் நம்ப மாட்டீங்க நீங்க. பிரமிப்பு பிரமிப்பு. உபவாசம் கடந்து கடந்து தொண்டெல்லாம் கிழிஞ்சு போய் புண்ணாயி ஹை பிச்சு தூக்கணும்னா டபுள் வாய்ஸ் வரும். எனக்கு வேதனை. நமக்கு பாட்டு தான் பாடி ஆராதனை பண்ணாதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். டாக்டர்கிட்ட போன வயசான டாக்டர் உள்ள குழாவில் இதை விட்டான், என்னதுங்க கேமராவை. அப்படியே டிவியில் பார்த்து சொன்னான், ஹலோ சார் நீங்கள் என்ன வேலை செய்றீங்கன்னா, பாஸ்டர்னு. இனிமேல் நீ பேசவே கூடாதுன்னா. ஏன்னு தொண்டெல்லாம் கிழிச்சிட்டு போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக கிராக் ஆகி போய் கிடக்கு. பேசவும் கூடாது, பச்சை தண்ணி குடிக்கவும் கூடாதுன்னா. பேசாமல் இருந்தால் ஊழியக்காரன் செத்துருவான். அட போடான்ட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து ஜபத்தை போட்டேன், புண்ணாவதுக்கு நான் எல்லாத்தையும் அவர் போட்டார். ஒரு மருந்தருள் குரு மருந்து
இல்ல, நமக்கு ஒரு மருந்து இருக்கு. ஏசாயா 53:5, அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், பிரமிப்பு. செத்துப்படும் நினைச்சோம், நம்ம வச்ச செய்வனைக்கு இவன் இந்நேரம் காணாப்படும் நினைச்சோமே. யாரு? ஜோசியக்காரன் நினைப்பான், குறி சொல்றவன் நினைப்பான். அல்லேலூயா. எனக்கெல்லாம் எங்க ஊர்ல நிறைய வச்சிருக்கான், எக்கச்சக்கமா வச்சிருக்கான். ஆமா, அது வரும் சமயத்தில் வரும், ராத்திரில பார்ப்பேன். ஒரே வார்த்தை, நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில், ஐயோ ஆள விடுறான்னு ஓடிடும். அடுத்த நாள் பார்த்தா அவன் மாவு கட்டு போட்டு வருவான் வச்சவன். ஓஹோ, பைப்புல தான் நமக்கு வச்சிருக்கு. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்கள் குடும்பத்தை எடுத்து கட்ட வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? நான் உண்மையிலே சொல்றேன், என்னோட நீங்க 2 நாள் ஊழியத்துக்கு வாங்க, 3ஆம் நாள் டைரியா போயிடும் உங்களுக்கு. 2 நாள் என்னோட அலைங்க பார்க்கலாம், உங்களால முடிய முடியாது. கடந்த 10 நாளா 5:30 மணிக்கு தான் படுக்கிறேன், காலையில் 5:30 மணிக்கு தான் படுக்கிறேன். 10 நாளாவே. எப்படி சார்? 5:30 மணிக்கு படுப்பேன். என் மனைவி சொல்லி ஒரு 8-8:30 எழுப்பி விட்டுரு. அது பந்து பார்க்க முடியல, பாவமா தூங்க முடியல, அப்படி விட்டுரும். 9 மணி அப்படின்னா 5:30, 6:30, 7:30, 8:30, 9, அவ்வளோதான். 3.5 மணி நேரம் தான். நேற்று ராத்திரியா தான் தூக்கமே வரல. எப்படி? என் தம்பி எப்படி தான் சொல்லும், அண்ணே உடம்ப பாருங்க, ராத்திரில சீக்கிரமா உனக்கு குடுப்பனை இருக்குப்பா, நீ தூங்குவ, நாங்க எப்படி தூங்க முடியும்? நீ செய்தி கேப்ப, வீட்டுல போய் தூங்கிடுவ. நானு அடுத்த நாள் செய்தி ரெடி ஆகணும்ல, இல்ல தேடி ஜனங்கள் வரும்ல. நல்லா கவனிக்கணும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பிரமிப்பாகவே வைத்திருப்பார். எப்படி முடியுது? எங்க இடத்துக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. ஆரம்பத்துல மனுஷன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதான். எங்க வீட்டுல தங்கி இருந்தார் 3 நாள். சாப்பிடுங்க ஐயா. சாப்பாடு யாருக்கு வேணும்? போயா, அது மனுஷனுக்கு வேணும். நாங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்புறம் தான் விசாரிக்கிற, மனுஷன் சாப்பிட்டு 15 வருஷம் வந்துட்டு போய் 10 வருஷம் ஆகுது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கும் போது, என்ன உங்க ஐயா இப்ப சாப்பிட்றாரா? சாப்பாடே கிடையாது. அப்படி இருக்க முடியும்? நம்மளும் என்ன செய்யுது? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மத்தியானம் கறி குழம்பு தான். வயிற்று ஒரே குவா குவா சத்தம் கேட்கும். என்ன மட்டனு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும். அந்த வார்த்தை தான் இப்போது வந்திருக்கு உங்கள்கிட்ட. நீ பிரமிப்பா இருப்ப, ஆச்சரியமா இருப்ப. நீ தற்குறி அல்ல, நீ ஆச்சரியக்குறி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆச்சரியக்குறி. எமோஷனல் ஸ்பிரிட் அல்ல, நிதானமான ஆவி, நிலைவரமான ஆவி. எல்லாமே சார்ஜில் சொல்லுவாங்க, எமோஷனல் சொல்லுவாங்க. நாங்கள் நம்ப மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். அப்படியே வெயிட் பண்ணுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரமிப்பா இருக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரமிப்பா மாத்துவார். நேற்று ஆழத்துக்கு கொண்டு போனார், இன்றைக்கு பிரமிப்பாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். Yeah.